Hello friends, welcome to Tamil Audience channel. And last video பார்த்தீங்கன்னா நம்ம cloud பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். cloudனா என்ன, cloudோட மாடல்ஸ் என்ன, cloudோட டைப்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் ரியல் டைம் ப்ரொவைடர்ஸ், ரியல் டைம் வெண்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த ரியல் டைம் ப்ரொவைடர்ஸ்ல அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ப்ரொவைடர். ஸோ அந்த அமேசான் வெப் சர்வீஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா about Amazon Cloud, Amazon Web Service Cloud, Amazon பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். And characteristics of Amazon Web Service and ஒரு Amazon அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் அதுக்கப்புறம் அமேசான் ரீஜியன்ல அந்த அமேசான் வெப் சர்வீஸ்ல என்னென்ன ரீஜன்ஸ் இருக்கு, என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு, ரீஜியன்ஸ்னா என்ன, அமேசான் என்வாயன்மெண்ட்குள்ள ரீஜன்ஸ்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அமேசான் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். அமேசான் கிளவுட், அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னா இவங்க தாங்க ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இவங்க தாங்க அந்த கிளவுட்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தது அமேசான் தாங்க. இப்போ ரியல் டைம்லயும் அமேசான் தான் நம்பர் ஒன்ல இருக்கு. இவங்க எந்த மாதிரியான கம்ப்யூட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர்ஸை வந்து கம்ப்யூட் பண்ணிக்கலாம் அட் எனி டைம், அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் இன்னும் நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு மெயின் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன சர்வீஸ் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ்க்கு ஒரு பேசிக் பே வச்சுருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மந்த் எண்டில் ஒரு பே இருக்கும். அந்த பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அமேசான் இஸ் ஒன் ஆஃப் த cloud computing providers that provide us computing, storage, networking and lot more service that we can pay as we use. நம்ம என்ன யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு பே பண்ணலாம். இவங்க நிறைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம இந்த வீடியோல வந்து கண்டினியூஸா நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு சர்வீஸா எடுத்து எப்படி யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் அண்ட் சர்வர்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த இந்த எல்லாமே எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங், வெப் அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் சைட்ஸ், அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங் தேவைப்படுது. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சர்வர் தேவைப்படும். ஸோ இந்த சர்வர்ஸ் எங்க தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூசேஜுக்கு தான். நிறைய அப்ளிகேஷன்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு, மொபைல் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங், அப்புறம் இன்னும் நிறைய நிறைய ஒர்க் பண்றதுக்காக இந்த மாதிரி இது நம்ம கிளவுடை வந்து டச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ் தான் நம்பர் ஒன்ல இருக்கு. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பே அஸ் யூ கோ. முன்ன சொன்ன மாதிரி தாங்க, நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு பே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தெர் இஸ் நோ அப் ஃப்ரண்ட் காஸ்ட். அப்படின்னா நீங்க முன்னாடியே ஒரு ஹார்ட்வேர் செட்டப்போ இல்லை ஒரு சர்வர் செட்டப்போ இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க ஒரு 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 அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி அந்த ஹார்ட்வேர்லாம் நீங்க ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அமேசான் என்வரன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருந்தா போதும், உங்களுக்கு இமீடியட்டா நீங்க ஒரு ஒரு சர்வரை யூட்டிலைஸ் பண்ணலாம் நீங்க உடனே. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் மினிட்ஸ். நீங்க என்ன கம்ப்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க உடனே இம்ப்ளிமெண்ட் இன் மினிட்ஸ் குயிக்கா பண்ணிக்கலாங்க. அண்ட் தென் ஸ்கேலபிலிட்டி.
ஸ்கேலபிலிட்டி பற்றி லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 20 GB ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஹார்ட் டிஸ்க். எனக்கு இன்னும் எனக்கு எக்ஸ்டர்னலாக எனக்கு அடிஷ்னலாக எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா அதாவது இப்போ இருக்க சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா எனக்கு நான் எக்ஸ்டர்னலாக வாங்கி அதை நான் வந்து ஷூட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி திருப்பி அதை என்னுடைய மெமரி ஸ்பேஸை மூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அதுக்கும் இன்னும் அடிஷ்னலாக தேவைப்படுச்சுன்னா திருப்பி நான் வந்து அடிஷ்னலாக ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கிட்டே இருக்கேன். பட் ஒன் டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்கோட வேலை இல்லாமல் போயிடும். அப்போ எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் சும்மா தான் இருக்கும். ஸோ பட் இங்கே இந்த அமேசான் நிறுவனத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வந்து விர்ச்சுவலாகவே நான் வந்து பை பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு தேவையில்லைன்றப்போ அதை டீக்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது நீங்கள் அதில் மட்டும் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி அமேசான் என்வரன்மெண்ட்ல இருக்கு. அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் இருக்கு. இப்போ ரியல் டைம் மானிட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சிபியூ இருக்கு அப்படின்னா அந்த சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து 70% 80% ரீச் ஆனவுடனே எனக்கு இன்டிமேஷன் வரணும், எனக்கு இந்த மாதிரி நான் அதை மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரீபில்ட்டாக முன்னாடியே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம், மெசேஜ் வரலாம், அலாரம் கொடுக்கலாம். நீங்கள் அந்த கன்சோலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா அங்கே இமீடியட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 24/7 நீங்கள் அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் லோ மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க இதில். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே அமேசான் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வந்து டேட்டா சென்டர் நமக்கு அவங்க டேட்டா சென்டர் வச்சு அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த டேட்டா சென்டரில் இருக்க ரிசோர்ஸை தான் நம்ம எடுத்து வேலை பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான ரிசோர்ஸ் நமக்கு என்னென்ன தேவையோ இதை எடுத்து நம்ம வேலை பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமேசான் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும். தென் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஆஸ் பர் த டேட்டா. தென் வேலிட் கிரெடிட் கார்டு, தென் வேலிட் மொபைல் நம்பர். இது இருந்துச்சுன்னா நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா amazon.com அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒன் செகண்ட், amazon.com நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்குள்ளே போயிட்டு aws.amazon.com அப்படின்ற நீங்கள் வெப்பை வந்து டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும். இதில் நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால என்னுடைய அக்கௌண்ட் இதில் காமிக்குது. ஸோ I'll be back to the console. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சோல். இங்கே சைன்இன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சைட்லையும் வர ப்ரொசீஜர் தாங்க. இதுலையும் சைன் அப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் நேம் அண்ட் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். எல்லாத்தையும் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இன் AWS. டைரெக்டாக நீங்கள் சைன் அப் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நான் ப்ரீவியஸாக நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய டைரக்ட் கன்சோல் போயிடுச்சு. இதில் பாருங்கள் மெயில் ஐடி கொடுக்கணும், தென் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதுவே ஹியர் த சேம் பாஸ்வேர்ட் அண்ட் த அக்கௌண்ட் நேம். அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் அமேசானுக்கு ஒரு அக்கௌண்ட் நேம், அதுதான் ரூட் அக்கௌண்ட். அதுக்கு கீழே நீங்கள் எத்தனை யூசர்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொடுக்க போகிற அக்கௌண்ட் தான் உங்கள் ரூட் அக்கௌண்ட். அண்ட் தென் கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களுக்கு ஸ்லைடில் சொன்ன மாதிரியே பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். வேலிட் கிரெடிட் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் வந்து மெயிலோட லிங்க் ஆன பிறகு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா சைட்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான்
தென் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கன்சோல் உங்களுக்கு வந்துடும். இப்போ அமேசான் ஒரு அக்கௌண்ட் உங்கள்கிட்ட கிரியேட் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. இப்போ அமேசானுக்குள்ள நம்ம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் ரீஜன்ஸ். ரீஜன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, என்ன அமேசான்ல ரீஜன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜன்னா ஒரு லொக்கேஷனை வந்து அவங்க வந்து ஒரு ரீஜன் சொல்றாங்க. ஏதோ ஒரு லொக்கேஷன் சிலேட்டா இது ஏதோ ஒரு லொக்கேஷன் இருக்கு, அந்த லொக்கேஷன் அவங்க ஒரு ரீஜன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியான்றது ஒரு லொக்கேஷன், இது ஒரு ரீஜியன். ஓகேங்களா? அண்ட் பை த வே சேம் ஸ்ரீலங்கான்றது ஒரு ரீஜியன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஜியோகிராபிக்கா வந்து அவங்க அந்த ரியல் டைம் பிளேஸ் ஜியோகிராபிக் ஏரியாவை லொக்கேஷன் சொல்றாங்க. அந்த லொக்கேஷனுக்குள்ள எங்கேயா ஒரு இடத்துல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க, அதை அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சரி முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுன்றது ஒரு ரீஜன், அதுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது சென்னையில் ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. மேபி இன் இன் சம்வேர் இன் கன்னியாகுமரி ஆர் சம்வேர் இன் கோயம்புத்தூர், அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஏரியாவில் ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா ரீஜன் அப்படின்றது ஒரு லொக்கேஷன் பேஸுங்க, அதுதாங்க ரீஜன். அந்த லொக்கேஷன் பேஸ்ல அந்த ரீஜனுக்குள்ள எந்த இடத்துல அவன் வந்து டேட்டா சென்டர் வந்து வச்சிருக்காங்களோ அதை வந்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றது ஒரு ரீஜன், அதுக்குள்ள சென்னைன்றது ஒரு ஒரு அவைலபிலிட்டி ஜோன், அந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. பை த சேம் திங் கோயம்புத்தூர்ல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ ரீஜன் ஒன்று, அதுக்குள்ள ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான் என்ன சொல்றாங்க, லொகேஷன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ரீஜன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஈச் ரீஜன் இஸ் எ செப்பரேட் ஜியோகிராபிக் ஏரியா. இதாங்க அவங்க சொல்றதே அதுதான். ஈச் ரீஜன் ஹேஸ் மல்டிபிள் அண்ட் ஐசோலேட்டட் லொகேஷன் known as availability zones. இப்போ அமேசான்ல 20 ரீஜன்ஸ் இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 20 ரீஜன்ஸ் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் 4 to 5 ரீஜன்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 5 ரீஜன்ஸ் வரும். இந்த 20 ரீஜன்ஸ்க்கும் மொத்தம் 60 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. இப்போ மேபி அது அவங்க வந்து ப்ரீ அது மேண்டட்ரியா அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கான்னு ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா அதில் 6 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அப்போ அவங்க அதை நேமிங் கன்வென்ஷனுக்காக 1A 1B 1C 1D 1E அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இன் சம் அதர் ரீஜன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன்ல 2 டேட்டா சென்டர் இருக்கும். சம் அதர் ரீஜன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ரீஜனுக்குள்ள நிறைய அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகேஷன். ஓகேங்களா? இப்போ இப்போ அது குளோபலா நமக்கு வெளியில போய் சொல்ற பாருங்களேன், உங்களுக்கு புரியப்பட்டோம். குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுல இதுல பாத்தீங்கன்னா ரீஜன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மார்க் இருக்கு பாத்தீங்களா, ஆரஞ்சு கலர்ல, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற ரீஜன்ஸ். இந்த லொகேஷன்ஸ்ல அமேசான் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. அந்த ரீஜனுக்குள்ள எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, எத்தனை டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியால 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்குங்களா. இப்போ இந்த 2னா பாருங்க, ஏசியா பசிபிக் அப்படின்றது ரீஜியன், அதுக்குள்ள மும்பை 2 அப்படின்னா 2 டேட்டா சென்டர் இருக்கு, 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ஈஸ்ட் பாருங்க, யூஎஸ் ஈஸ்ட் இருக்கு. இதுல இதாங்க யூஎஸ் ஈஸ்ட் ரீஜன்.
இதுல பாத்தீங்கன்னா என்வெர்ஜினியா இந்த ரீஜன்ல 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டேட்டா சென்டர்ஸ் அங்க பிசிக்கலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஆஸ்திரேலியால சிட்னி ரீஜன் இருக்கு. இந்த ரீஜன்ல 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பை த வே பாத்தீங்கன்னா அவங்க ரீஜன் வந்து ரீஜனுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஈஸ்ட்ல வெர்ஜினியால 6 அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் அதே யூஎஸ் ஈஸ்ட் ரீஜன்ல ஓஹியோன்னு ஒரு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அதுல 3 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ பை த வே பாருங்க, ஏசியா பசிபிக்ன்றது கோடு, இதுல இது ரீஜியன், இதுல மும்பைல 2 டேட்டா சென்டர்ஸ், அதாவது 2 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் சியோல 2 அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் சிங்கப்பூர்ல 3 அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் சிட்னில 3 அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் டோக்கியோல 4 அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த மாதிரி ரீஜியன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனுக்கும் இன்னொரு ரீஜனுக்கும் எந்த ஒரு இன்டர்லிங்கும் இருக்காது. பட் மேனுவலா அது பை டிஃபால்ட்டா வந்து எந்த லிங்க் இருக்காது. பட் ஈவன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமர் மீட். இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரீஜன்ல என்னோட டேட்டாஸ் இருக்கும், இன்னொரு ரீஜன்ல என்னோட டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து 2 ரீஜனையும் மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் AWS. சரிங்களா? பட் இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோன் ரீஜன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோமா. இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஐசோலேட்டடா லிங்க் பண்ணியிருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்னல ஏசியா பசிபிக்ன்றது ரீஜன் அண்ட் அதுல மும்பைல 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, 2 டேட்டா சென்டர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு டேட்டா சென்டர் வந்து இன்னொரு டேட்டா சென்டருக்கு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க நெட்வொர்க்கிங்ல. ஓகேங்களா? அது நம்ம நெட்வொர்க்கிங் போகும்போது எதுக்காக அது பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர். அமேசான் வந்து புதுசா நியூ கமர்ஸ்க்கு வந்து 12 months வந்து அவங்க ஃப்ரீ டயர் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டயர் எந்த மாதிரி ஃப்ரீ டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல நம்ம டைரக்டா எடுத்த உடனே வேலை பார்க்க முடியாதுங்க. இதுல நிறைய இருக்கு. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் தேவைப்படும். நமக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் செஷன், லேப் செஷன்லாம் நம்ம பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய வந்து நம்ம ப்ராக்டிக்கலா அதுல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம சர்வீசஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நியூ கமர்ஸ் இருக்கு, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 12 months வந்து ஃப்ரீ டயர் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 12 months free for the some service with the limitation hours and if you exceeded the limit it will be cost. அதனா நீங்க 12 months வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சர்வீஸ் இவ்வளோ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ டேட்டாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காஸ்ட் வந்துருங்க. ஸோ என்னன்னா நீங்க யூஸ் பண்ணணும். எப்ப நீங்க அதை ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு வெளியில வரும்போது அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணணும் அண்ட் ஷட் டவுன் பண்ணணும். ஈவன் நீங்க டெலிட் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா 750 hours வந்து கம்ப்ளீட் ஆகிட்டா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி காஸ்ட். இப்போ அமேசான்ல EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா 750 hours மட்டும்தான் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஃப்ரீ டயர்ல எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 750 hours நீங்க இந்த சர்வரை ரன் பண்ணிக்கலாங்க. 750 hours வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு காஸ்ட் ஆயிடும். EC2 அப்படின்றது எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டன்டா சர்வரை நீங்க எடுக்கலாம். அதுல நீங்க எந்த மாதிரி அப்ளிகேஷன் போடணும், என்ன பண்ணணும், எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா நீங்க அப்ரண்ட் எந்த ஒரு ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் எதுவுமே இல்லாத டைரக்டா பை த ஹெல்ப் ஆஃப் த நெட்வொர்க் நீங்க அதை கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் நீங்க சர்வர் எடுக்கலாம், அந்த சர்வர்ல உங்க ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்க எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். ஈவன் விண்டோஸ் வேணுமா, லினக்ஸ் வேணுமா, இல்ல எந்த மாதிரி மெஷின் வேணும், 32, 62,
பில்ட் அந்த மாதிரி எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வேணும் எல்லாமே ப்ரீ பில்டா டெம்ப்ளேட்ஸ் ஃபுல்லாவே இருக்குங்க. நீங்க ஜஸ்ட் அதை பார்த்து உங்களுக்கு எது தேவை அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ அண்ட் செகண்ட் திங், ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா S3ங்க. அமேசான்ல ஸ்டோரேஜ் S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அவங்க 5 GB தாங்க கொடுக்குறாங்க. இந்த 5 GB ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் தான். அது நம்ம S3 பார்க்கும்போது நம்ம கிளியரா பார்க்கலாம் S3னா என்ன. எல்லாமே இப்போ நான் நீங்க விஷுவல் பண்ற எல்லா விஷயமுமே ஒரு சர்வீஸையும் நான் தனியா எடுத்து என்ன பண்ண போறோம், எப்படி அதை யூட்டிலைஸ் பண்றது, எப்படி கம்ப்யூட் பண்றது, எல்லாமே நான் கம்ப்ளீட் வீடியோ கொடுக்கேன். இப்போ ஜஸ்ட் ஓரளவு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஃப்ரீ டைம்ல எந்த மாதிரி ஹார்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். S3 பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், அது ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 5 GB ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க 5 GB வந்து எக்ஸிட் பண்ணி நீங்க 5 GB தாண்டி ஸ்டோரேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அவங்க வந்து காஸ்ட்டுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கு. இந்த ஸ்டோரேஜுக்கு இவ்வளவுதான் காஸ்ட்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல ஒரு சூப்பர்பான சர்வீஸ் கிளவுட் ஃப்ரண்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மானிட்டரிங் டூல் நீங்க நிறைய யூஸ் பண்ண மானிட்டரிங் பண்றது அந்த கிளவுட் ஃப்ரண்ட் தாங்க. இது 50 GB வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிட் ஆகுங்க. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் இஎல்பி, அமேசான் இஎல்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ். இப்போ சம் ஆஃப் த ஹோஸ்டிங் சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய யூசர்ஸ்க்கு எப்படி நீங்க கொடுக்குறீங்க வந்து இன்டரப்ட் இல்லாம சர்வீஸ் வேணும்னா நீங்க அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்க யூசருக்கு வந்து எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாம சர்வீஸ் ஈஸியா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல இந்த இஎல்பி ஒர்க் பண்ணுது. ஈவன் திஸ் வில் ஆல்சோ ஹேவ் 750 hours. 750 hours எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். நம்ம ஹார்ட் டிஸ்க் சொல்லணும் இல்லைங்க, அப்போ உங்க சிஸ்டத்துல நமக்கு இருக்கும் பாத்தீங்களா. ஸோ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்றது நம்ம ஒரு மிஷின் கிரியேட் பண்ணும்போது அது கூட ஒரு டிரைவ் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா. நார்மலாவே ஒரு சிஸ்டம் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு டிரைவ், அது ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு டிரைவ் இருக்கும் பாத்தீங்களா. பை தி வே இங்க அமேசான்ல எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 30 GB தாங்க கொடுக்குறாங்க. இதை நீங்க ஒன்ஸ் ஒரு சர்வர் கூட வந்து நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மினிமமா எவ்வளவு தேவைப்படுதோ உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ டயர்ல நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ல நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 750 hours லிமிட்டுக்குள்ள நீங்க நிறைய யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் நீங்க அது எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பில் ஜென்ரேட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் அமேசான் RDS, இது திஸ் இஸ் அ ரிலேஷனல் டேட்டா பேஸுங்க. நம்ம யூஸ்வலா ஒர்க் பண்ற டேட்டா பேஸ் மாதிரி இது அமேசான்ல RDS, இது 750 hours தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த லிமிட்ஸ் ஃபார் 12 months ஃப்ரீ. 1 year நீங்க வந்து அமேசான் அக்கௌண்ட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வித் த லிமிடேஷன். இந்த லிமிடேஷன் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பில் ஜென்ரேட் ஆகிடும். ஈவன் யூ ஆர் ரெடி டு பே ஃபார் த ஜெனரேட்டிங் பில். நீங்க அந்த பில்ல பே பண்ணல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பென்ஷன் தென் டெர்மினேஷன் அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க எப்ப பில் பே பண்றீங்களோ தென் தே ஆர் ரெடி டு ரிலீஸ் யுவர் அக்கௌண்ட். இது நாங்க அமேசானுடைய ஃப்ரீ டயர் டீடைல்ஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்தது இந்த ஒரு சர்வீஸும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, அப்ளிகேஷன் பேசிஸ்ல நம்ம ஒரு சர்வீஸையும் பார்க்கலாம். அண்ட் சினாரியோ பேசிஸ்லயும் நான் ஒரு சர்வீஸையும் எடுத்து நான் எப்படி ஒரு சர்வர் எப்படி கனெக்ட் பண்றது, ஒரு சர்வர் எப்படி லான்ச் பண்றது, எப்படி ஒரு கீபேர் எடுக்கிறது, தென் அதுக்கப்புறம் அந்த கீபேர்ல எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்றது அந்த சர்வரை, தென் அதுக்கு எப்படி நெட்வொர்க் செட்டப் பண்றது, அந்த நெட்வொர்க் செட்டப் எப்படி இன்பவுண்ட் கால் அவுட்பவுண்ட் கால் எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்றது, தென் செக்யூரிட்டி குரூப், அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கு.
இந்த வீடியோவோட கண்டினியூட்டியா நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா சர்வீஸையுமே ஒரு சர்வீஸையா எடுத்து க்ளீனா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் பை தி வே உங்களுக்கு any suggestions about this video, you have write on the comment section. And if any clarification about the same cloud computing about Amazon, just you have to mail it on the mail ID which shown. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இல்ல ஏதாவது queries ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல என்னால அதை ரெட்டிஃபை முடியும். Thanks for watching my channel.